இன்றைக்கி ஒரு அனிமேஷன் ஸ்போர்ட்ஸ் படத்தோட வந்திருக்கேன். படத்தோட பேர் வந்து கோட்டு. இந்த படத்தில் வில் ஹாரிஸ்னு ஒரு ஆட்டோ ஒன்று காட்டுறாங்க. அது ஒரு சின்னோண்டு ஆடு. அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அது என்னென்னா ரோர் பால்னு ஒரு கேம் ஒன்று நடக்குது. அந்த கேமில் எப்பயுமே பெரிய பெரிய அனிமல்ஸ் தான் ஜெயிக்குது. அதுங்களுக்கு மத்தியில் இது வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இதுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அப்படி அந்த சின்னோண்டு ஆடு பெரிய பெரிய அனிமல்ஸ்கிட்ட மோதி அந்த போட்டியில் ஜெயிச்சுதா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட கதை. முக்கியமாக இந்த படத்தோட அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி அவங்க பண்ணியிருக்கிற கலர் கிரேடிங் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி 2 ஸ்டேடியம் காமிச்சிருப்பாங்க, ஃபயர் ஸ்டேடியம், ஐஸ் ஸ்டேடியம்னு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மேட்ச் நடக்கும்போது ஸ்டேடியமில் ஆடியன்ஸை காட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு படத்தை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் ஸ்டோரியாக பார்க்கும்போது இது ஒன்றும் புதுசாக இருக்காது. ஆஸ் யூஸ்வல் எல்லா ஸ்போர்ட்ஸ் படத்துலையும் வர மாதிரி ஒரு வீக்காக ஒரு ஆள் இருப்பான். அவன் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட ஆப்போசிட்டில் மோதி அவன் ஜெயிக்கிறானா இல்லையாங்கிறது அவன் எல்லாம் முக்காசி ஸ்போர்ட்ஸ் படத்தில் வரும். அதேமாதிரி தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தோட அனிமேஷன், விஷுவல்ஸு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். இது என்னங்க ஸ்போர்ட்ஸ் படம்? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்துருக்கு பாருங்கள். மொத்தம் 3 ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாப்பில்ல. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று சூப்பராக விளையாடுவாப்பில்ல. அது என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன். பாய்.